ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நாம் மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி. நான் 1/2 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது என்ன கலர் கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுக்கு சட்டி காஞ்சிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம வதக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ 2 ஸ்பூன் போதும். இப்போது நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து 7 பச்சை மிளகாய், நீங்கள் காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் ஓரளவுக்கு வதங்கணும். இப்போது 10 பல் பூண்டு, இதுவும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த 1/2 கிலோ கத்திரிக்காய் ஒரு 6லேருந்து 7 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். கரெக்டான அளவாக இருக்கும். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய்ன்னு தெரியாமல் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாம் சொன்னால் தான் தெரியும் இது கத்திரிக்காய்னு. சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நமக்கு இது தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி அளவுன்றது ஜாஸ்தி வச்சிடக்கூடாது. ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதாவது 200 ml கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு வேக விடணும். அதோட சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வேக விடணும். பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். அதாவது நம்ம கை வச்சு மசிச்சா வெந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு அது வேகணும். அப்போ இது சட்டியில் பண்ணுறதுனால அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இதை நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். பட் நான் சட்டியில் தான் பண்ணேன். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையும் போது தண்ணி தெறிக்கும், கையெல்லாம் தெறிக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதை நான் இப்போ மத்து போட்டு நல்லா கடைய போகிறேன். கையில் தான் கடைய போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கடையிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா இதை ஆற விட்டு மிக்சியில் பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். நான் கையில் கடைஞ்சி தான் எடுத்தேன். பட் ஹீட்டாக இருந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக கடைஞ்சிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கடைஞ்சிட்டேன். ஏன்னா அது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது 2 ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா தாளிக்க விடுங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வெடித்து வரணும். இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.